ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சே. கடவுளுக்கு கண்ணில்ன்றது உண்மை போல இருக்குதே. இனிமே எனக்கு எப்படி தூக்கம் வரும்? எப்படி என்னோட நாட்கள் நான் கழிப்பேன்? எனக்கு இனிமே சோறு கூட சேராதே. ஐயோ ஐயோ, என்ன நல்ல விஷயம் போல இருக்குது. கேள்வி அழுவுதே, என்னவா இருக்கும்? ஒருவேளை மருமகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு அழுவுதோ? இல்லையே, இவெல்லாம் அவ்வளோ நல்லவில்லை இல்லையே. சரி, போய் கேட்போம். அத்தை அத்தை அத்தை, என்னாச்சு அத்தை? உண்டியா உக்காந்து நல்லுன்னு இருக்கீங்க, என்னாச்சு அத்தை? ஐயோ, பாத்தியா மருமகளே, இப்படி ஆயிப்போச்சு மருமகளே. என்னால ரொம்ப தாங்க முடியல மருமகளே. என்னத்த சொல்றீங்க? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிடுச்சா? இல்லடி மருமகளே, எப்படி சொல்றது, இந்த மூக்கு செலி வேற ஆச்சு. சொல்லுங்கத்த, என்ன ஆச்சு? மருமகளே, இந்த பிக் பாஸ் இருக்குதுல்ல, அதுல வந்து என்னோட ட்ரீம் ஹஸ்பண்ட் வாட்டர்மெலன் அவரை எலிமினேட் பண்ணிட்டாங்க மருமகளே. எனக்கு சோறு தண்ணி இறங்க மாட்டேங்குது. என்னால் உட்கார முடியல, நிற்க முடியல, மனசெல்லாம் துடிக்குது மருமகளே. அடச்சா, இதானா? நானும் என்னவோ ஏதோ என் மாமியார் அழுவுதுன்னு நினச்சி ஓடி வந்தேன். வேற எதுனா வேலை போய் பாருங்கத்த, சோறு போட்டுனுட்ட. இல்லடி மருமகளே, எனக்கு சோறு எப்படி இறங்கும்? நீ இப்போ உனக்கு எப்படி தெரியும் அந்த வழி? பொடி சுண்டேலி, எல்லாம் என் தலை எழுத்து. இந்த பைத்தியக்கார குடும்பத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கணும்னுட்டு. எப்படியோ நம்ம பைத்தியம் ஆகாம இருந்தா சரி. இப்படி ஆயிடுச்சே வாட்டர் மெலூனே. மொட்டை என்ன பண்ணினுக்குறானே? அது பெரிய பைத்தியம்னா இது சின்ன பைத்தியம். பைத்தியத்துக்கு பிறந்தது பைத்தியமாக தானே இருக்கும். எப்போ பாரு இந்த மொட்டைக்கு புக்கு விட்டா வரன்னு தெரியல. இவனை கட்டிக்கின்னு ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. என்னாடி உள்ள வந்துட்டு என்ன முணுமுணுங்கிற? அங்க பாத்தீங்களா உங்க அம்மா? ஏன் எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? ஒரே அழுந்து நிக்கிறாங்க சோஃபால உட்காந்துக்கின்னு மாடியில. ஏன் எதுக்கு, என்னடி ஆச்சு? நீ எதுனா சொன்னியா அம்மாவை? உங்க அம்மா எங்களை சொல்லாம இருந்தா போதுங்க. அது ஒன்றும் இல்லை, பிக் பாஸ்ல வாட்டர்மெலன் ஸ்டார் இருக்கிறான்ல, அவன் போயிட்டானாமா. அதுக்கு ஓன்னு வந்து உட்காந்து அழுது நிக்குது. ஐயே, அதுக்கா உட்காந்து அழுதுனுக்குது? வர இந்த அம்மா யாந்த இப்படி ஆடுதோ தெரியல. சரி விட்டு தள்ளு, கொஞ்ச நேரத்துல அதே சேரா போயிடும். சாப்பாடு போட்டு மாட்டான்னு கேட்டா வானாந்து. காலையிலேருந்து சாப்பிடாம இருக்கிறாங்க உங்க அம்மா. காலையிலேருந்து என்ன புடிங்கின்னு இருந்த, இப்போ வந்து சொல்ற? உங்க எல்லாருக்கும் சோத்தை வடிக்கிறது வேணாமா? போங்க, போயிட்டு என்னன்னு கேளுங்க, என்கிட்ட கத்துறது விட்டு. ஆமா, தம்பி பொண்ணாட்டி வந்துட்டாங்களா? ஆமாங்க, உங்களுக்கு சொல்றதே மறந்துட்டேன். நேற்று என்னாச்சு தெரியுமாங்க? அவங்க 2 பேருக்கு ஏதோ சண்டே இது போலகுது. அப்போ நம்ம அஞ்சலி இருக்கால, தலை சுற்றி கீழே வீட்டுக்கிறாங்க. நம்ம கார்த்தி தான் காரில் தூக்கி போட்டுன்னு போனானாமா. இன்னும் வீட்டுக்கே திரும்பி வரக்கானவங்க. ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றானாமா. மாமா தான் சொன்னாரு. எப்போ சொன்னாரு அப்பா உன்கிட்ட? காலையிலே 11 மணி சொன்னாருங்க. ஏந்திரடி மேல. ஏங்க என்னாச்சு? எதுக்குங்க இப்ப என்னாச்சுங்க? நான் என்னங்க பண்ணேன்? இல்லடி, புருஷன்கிட்ட எப்போ வந்து சொல்லி நிற்கிற? என் தம்பி பொண்டாட்டி அட்மிட் ஆகிக்கிறா, இப்போதான் உன் கண்ணுக்கு தெரியுறேன் நான். உனக்கு இருக்குதுடி, வந்து வச்சுக்கிற உனக்கு. என்னால ஏந்துக்க முடியலங்க, கை கொடுத்து எழுப்புங்க. அதான் காலையில ஒரு 2 இட்லி துண்ண இல்ல, ஏந்துக்கோ. மனசாட்சி இல்லாம போறான் பார் மொட்டை மவனே. அட அஞ்சலி, இப்ப எப்படி இருக்குது உடம்புக்கு? என்னாச்சு உனக்கு? ஏங்க சொல்லுங்க, மாமா கேக்குறாரு. கார்த்தி, என்னாச்சு? எதுனா சொல்லுங்க. அம்மா, த்ரிஷா, அப்பா எல்லாரும் வாங்க. அஞ்சலியும் கார்த்தி வந்துட்டாங்க. அஞ்சலி, என்னாச்சு அஞ்சலி உன் உடம்புக்கு? சொல்லேண்டா, எல்லாரும் கேக்குறாங்கல்ல, என்ன ஆச்சு உடம்புக்கு? அப்பா, அஞ்சலி பிரெக்னெண்டா இருக்காப்பா. என்னது, பிரெக்னெண்டா இருக்காளா? ப்ளீஸ் கைஸ், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. உங்களை தேடி இந்த மாதிரி அழகழகான வீடியோஸ் வரும்.